லக்ஷ்மணனை விட பரதனுக்கு என்ன ஏற்றம்? எதனால் ராமனுக்கு அவ்வளவு அன்பு பரதனிடத்தில் என்றால், லக்ஷ்மணன் தன்னுடைய கருத்தின்படி நடப்பவன், பரதன் ராமனுடைய கருத்தின்படி நடப்பவன். இதுதான் முக்கியமான வேறுபாடு. பல இடங்களிலே பார்க்கலாம். ராமன் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா எனக்காக நீ இதை செய்ய வேண்டும்னு சொன்னால், அதெல்லாம் முடியாது, நான் இப்படிதான் பண்ணுவேன்னு மறுத்து விடுவார். நீ அயோத்தியிலேயே இரு, காட்டுக்கு வராதேன்னு ராமன் முதல்ல சொன்னார். அதெல்லாம் முடியவே முடியாது, நான் படைக்கப்பட்டதே கைங்கரியம் பண்றதுக்கு, நீ நாட்டில் இல்லாத போது நான் நாட்டில் இருந்து என்ன செய்ய போகிறேன், உன்னோடு தான் வருவேன்னு அடம்பிடிச்சார். அயோத்தியிலிருந்து புறப்பட்டாகிவிட்டது. சற்று தூரம் போன உடனே ராமனுக்கு திடீர்னு ஒரு நாள் மனசு கவலை. ஐயோ, கைகேயின் இடத்துல தனியா கௌசல்யை விட்டு விட்டோமே, அவளை தான துன்பப்படுத்தி விட்டால் என்ன செய்வதுன்னு சொல்லி லக்ஷ்மணனை மறுபடியும் அழைத்து, எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு, நான் பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன், நீ கொஞ்சம் திரும்ப அயோத்திக்கு போய்விடு, கௌசல்யைக்கு துணையாக இரு, நான் எப்படியாவது சீதையோடு 14 ஆண்டுகளை முடித்து விட்டு வந்து விடுகிறேன்னு சொன்னார். லக்ஷ்மணன் திரும்பவும் மறுத்து விட்டார். அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது, நான் கூடத்தான் வருவேன், கௌசல்யா என்ன ஆனாலும் சரி, குமித்திர என்ன ஆனாலும் சரி, நீயே மறுத்தாலும் சரி, நான் உன்னோடு தான் இருப்பேன். ஏன் லக்ஷ்மணா, ஏன் இவ்வளவு ஆக்ரகம்னால், நான் சேஷபூதன், சொல்றது என்னமோ அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அடியேன்கிறத அடியேன் அப்படின்னு ரொம்ப கத்தி அடியேன்னு சொல்றது லக்ஷ்மணனுடைய பழக்கம். அப்ப ராமன் எதை எதிர்பார்க்கிறார்னு பார்ப்பது கிடையாது. நான் அடியவன், நான் சேஷபூதன், நான் கைங்கரியம் செய்ய வேண்டும், என் கைங்கரியத்துக்கு பகவான் கூட தடையாக இருக்கக்கூடாது. இது லக்ஷ்மணனுடைய நிலை. ஆனா பரதனுடைய நிலை அதை விட உயர்ந்தது. அதைத்தான் பாரதந்திரியம்னு பார்த்தோம். என்னுடைய கருத்து முக்கியமானது கிடையாது, பகவானுடைய கருத்து முக்கியமானது. பரதனுக்கு ஆசை என்ன, ராமன் திரும்ப நாட்டுக்கு வர வேண்டும் என்று. முடியாதுன்னு ராமன் சொன்னாரா, சரி, அப்புறம் பேசவே இல்லை, சரின்னு ஒப்புக்கொண்டு திரும்ப நாட்டுக்கு வந்து விட்டார். 14 ஆண்டுகள் முடிந்து ராமன் நாட்டுக்கு வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்த பிறகு யுவராஜா இளவரசு பட்டம் யாருக்கான்னு கட்டணமோ இல்லையோ, அப்ப ராமன் மறுபடியும் லக்ஷ்மணனை கூப்பிடுறார். பாவம் 14 ஆண்டுகள் கட்டப்பட்டிருக்கார், இளவரசு பட்டம் கட்டலாம் அப்படின்னு ராமன் முடிவு பண்ணி லக்ஷ்மணனை கூப்பிட்டு, இந்தா முகடத்தை தலையில வச்சுக்கோன்னு சொன்னார். மாட்டேன், நான் கிங்கரன், கால் பக்கத்துலதான் இருப்பேன், எனக்கு தலையில முடியெல்லாம் வைக்க கூடாதுன்னு மறுத்து விட்டார். உடனே பரதனை கூப்பிட்டு, பரதா நீ ஏற்றுக்கொள்டு சொன்னா, அடியேன் சரி ஏத்துக்கிறேன், நீ சொன்னா இப்ப இளவரசு பட்டத்தை ஏத்துக்கிறதுக்கு தயார். இதுக்கு முன்னாடியே ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். என்னால் ராஜான்னு சொன்னா தனித்துவம் வந்துடும், சுவாதந்திரியம் வந்துடும். இளவரசன்னு சொன்னா ராமனுக்கு அடிபணிந்து தானே ஆட்சி செய்ய வேண்டும். அதுல பரதனுக்கு கவலையே கிடையாது. அப்ப ராமன் சொல்படி கைங்கரியம் செய்ய வேண்டும். அவன் அயோத்தியில இருந்து கைங்கரியம் பண்ணுன்னா இருக்கணும், காட்டுக்கு வான்னு சொன்னா வரணும், உயிரை விடுன்னு சொன்னா விடணும், உயிரோடு இருன்னு சொன்னா இருக்கணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கைங்கரியம்னு பரதனுடைய எண்ணம்.